உறவுகளை பேணுவோம். தொடர் 2. மன அழுத்தத்தை கையாளும் வழிமுறைகள். வணக்கம் அன்பர்களே. கடந்த பதிவில் நாம் என்ன பார்த்தோம்? ஆண்களும் பெண்களும் சிந்திக்கும் விதத்தில் உள்ள வேறுபாடுகள், அவை எப்படி உறவுகளில் குழப்பங்களை உருவாக்குகின்றன என்பதை. ஆனால் அந்த குழப்பங்கள் அங்கேயே நின்று விடுவதில்லை. அவை மெதுவாக மன அழுத்தமாக மாறுகின்றன. இன்று நாம் பேசப்போவது அந்த மன அழுத்தத்தை எப்படி புரிந்து கொள்வது, அதை எப்படி சரியாக கையாளுவது. முதலில் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். மன அழுத்தம் என்பது பிரச்சனைகளால் மட்டும் உருவாகுவது அல்ல. அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதால் தான் அது அதிகரிக்கிறது. ஆண்களும் பெண்களும் மன அழுத்தத்தை கையாளும் விதமும் வேறுபட்டது. ஒரு ஆண் மன அழுத்தத்தில் இருந்தால் அவன் இயல்பாக என்ன செய்வான்? அவன் சற்று விலகுவான், அமைதியாகி விடுவான், தன்னுள் சென்று யோசிப்பான். இதனை பல பெண்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அவர் என்னை தவிர்க்கிறார், என்னிடம் பேச விரும்பவில்லை என்று. ஆனால் உண்மை, அவன் தன்னை சரி செய்ய முயற்சிக்கிறான். மாறாக ஒரு பெண் மன அழுத்தத்தில் இருந்தால் அவள் என்ன செய்கிறாள்? அவள் பேச விரும்புகிறாள், பகிர விரும்புகிறாள், தன் உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்புகிறாள். இதனை பல ஆண்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அவள் எப்போதும் குறைகளைப் பற்றியே பேசுகிறாள் என்று. ஆனால் உண்மை, அவள் தனியாக அந்த சுமையை சுமக்க விரும்பவில்லை. இங்கே மீண்டும் அதே பிரச்சனை. ஒரு ஆண் அமைதியாகிறான், பெண் காயப்படுகிறாள். ஒரு பெண் பேசுகிறாள், ஆண் சோர்வடைகிறான். இதனால் மன அழுத்தம் குறைய வேண்டிய இடத்தில் அது அதிகரிக்கிறது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நீங்கள் ஒரு பெண் என்றால், ஒரு ஆண் அமைதியாக இருந்தால் உடனே முடிவுக்கு வராதீர்கள். அவனுக்கு சற்று இடம் கொடுங்கள், அவன் திரும்பி வருவான். இரண்டாவது, நீங்கள் ஒரு ஆண் என்றால் ஒரு பெண் பேசும்போது அதை குறையாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அது அவளது மன அழுத்தத்தை குறைக்கும் வழி. மூன்றாவது, மிக முக்கியமானது, உறவில் உள்ளவர்கள் ஒருவரின் இயல்பை மற்றொருவர் எதிர்க்காமல் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அடிக்கடி என்ன செய்கிறோம்? நான் எப்படி இருக்கிறேனோ நீயும் அப்படியே இரு என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் உண்மை, அது சாத்தியமில்லாத எதிர்பார்ப்பு. புரிதல் என்பது மற்றவரை மாற்றுவது அல்ல, அவரை அவர் இருப்பது போல ஏற்றுக்கொள்வது. மன அழுத்தம் வந்தாலே உறவு பலவீனமடைய வேண்டியதில்லை. சரியாக கையாளப்பட்டால் அதே மன அழுத்தம் உறவை இன்னும் வலுப்படுத்தும். ஏனெனில் அந்த நேரங்களில்தான் நாம் ஒருவருக்கொருவர் உண்மையாக தேவையானவர்களாக மாறுகிறோம். இறுதியாக நினைவில் கொள்ளுங்கள், மன அழுத்தம் தவிர்க்க முடியாதது. ஆனால் அது உறவை உடைக்க வேண்டியதில்லை. அதை கையாளும் விதமே உறவின் தரத்தை தீர்மானிக்கிறது. அதை சரியாக கையாளுங்கள். உங்கள் உறவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.